கொத்துக்கறி பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நல்லெண்ணெய், அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், தக்காளி, நல்லா வந்து ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் 2, அப்புறம் பாஸ்தா, அப்புறம் வந்து சாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் பார்த்தீங்கன்னா வச்சு நல்லா வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக பார்த்து அதில் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொருள்லாம் போட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 2 வெங்காயம் இது பண்ணது பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்குற மாரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வந்து 2 தக்காளி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து நீங்கள் வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மட்டன் மசாலா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ வந்து மட்டனை வந்து அதில் வந்து கொத்தி வச்சுருக்க மட்டனை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வந்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டோம்னாக்கா நல்லா இதாகும். அதுக்கப்புறம் வந்து விசில் போட்டு குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் இல்லை 7 விசில் வரைக்கும் வந்து நம்ம வந்து விசில் விடுங்க. ஸோ விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து நல்லா போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து சாஸ்தா ஃபுல்லாக சாஸ் வந்து ஃபுல்லாக அந்த பாஸ்தா மேலே வந்து நல்லா படுற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 5 விசில் வந்து வந்துட்டுருக்கோம். 5 விசில் வந்ததை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திறந்துட்டு நம்ம அதில் வந்து இப்போ வந்து பாஸ்தா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திறந்து பாருங்கள், நல்லா செம்மையாக வந்திருக்கு. டெக்ஸ்சரு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நல்லா கட்டியாக சூப்பராக நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா வந்து வெந்து பக்காவாக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ வந்து பாஸ்தாவை வந்து சேர்க்குறோம். பாஸ்தாவை நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஸோ கலக்கி விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது வந்து மட்டனோட கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி கலக்கி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் வேறு லெவலில் வந்துடுச்சு. ஸோ பாஸ்தா வித் மட்டன் கொத்துக்கறி இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து வீட்டில் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கிட்ஸ்க்குமே இந்த வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். Emmy.